ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். என்னோடய சேனலில் இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முருங்கைத்தலை பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு குட் ஃபுட்டுங்க, ரொம்பவே ஹெல்தி ஃபுட்டும் கூட. முருங்கை இலையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வை நீக்கி, எலும்பை வலுவாக்கி, செரிமானத்தை மேம்படுத்தி, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சு, இருதய ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையையும் நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்குங்க. முருங்கை இலையோட பயன்களை இன்னும் பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம். அப்போ இடையிடையே நான் உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா உரித்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதுலேயே காஷ்மீரி மிளகாத்தூள் அல்லது காஷ்மீரி மிளகா அல்லது வரமிளகா எது உங்களுக்கு இஷ்டமோ காரமோ கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகா காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். இது தண்ணியே எதுவுமே ஊற்றாமல் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சூடானதும் ஃப்ளேம் குறைச்சிட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். குக்கிங் ஆயில் உங்களோட இஷ்டம், கல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் நறுக்குன பெரிய வெங்காயம் அதையும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நமக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இஷ்டம்னா எது உங்களுக்கு ஃபேவரோ அது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 20 நம்பர் அளவுக்கு உரிச்ச பூண்டும் எடுத்துக்கலாம். பூண்டும் வெங்காயம் தான் நமக்கு இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நிறைய டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது சட்டியில் செய்கிறதுனால ஹீட் நிறையாவே கிடைக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த கெட்டி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எதுவும் கலக்காமல் நல்லா அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விடுறதும் நடுவில் நம்ம மூடி வச்சு வேக விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அப்பப்போ எடுத்து திறந்து விட்டு கிளறி விட்டுக்கணுங்க. ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரில் கிடைக்கும். அதே போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுவுமே நல்லா தண்ணி விட்டு தோல் உறிஞ்சு நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துட்டு நம்ம ஒட்டுக்காக மூடி வச்சு வேக வைக்கும்போது நல்லாவே மசிஞ்சு வந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவைக்கு உப்பு. இன்னுமே உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகா தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம், அல்லது கிள்ளி மறுபடியும் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் போதும்னா நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கலந்து வந்துடும். தேவைக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கலக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னால் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடி வேகட்டும். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதை ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. பார்த்திங்களா, எல்லாமே சூப்பர் ஃப்ளேவரில் சூப்பர் ஸ்மெல்லில் நல்லா வெந்து வந்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம முருங்கை இலையை ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், அல்லது பருப்பில் கடைஞ்சி சாப்பிடுவோம். கொஞ்சம் போல் இருந்தால் கூட அதை சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது இந்த மாதிரி மசியல் செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக இருந்தாலே போதும், ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும். நிறையா இருந்தால் மட்டும்தான் நம்ம பொரியல் செஞ்சு எல்லோரும் சாப்பிட முடியும். ஸோ இந்த மசியலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவே ரொம்ப போதுமானது. இதை நம்ம அவாய்ட் பண்ணவும் தேவையில்லை, அப்பப்போ ஈஸியாக செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தி டிஷ்ங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா வெந்து வந்த அந்த மசாலாவோடு சேர்த்து முருங்கை இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கை இலையை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையே இல்லைங்க. இந்த மசாலா வெந்தாலே போதும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த முருங்கை இலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம குக்கிங்கை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பர் ஃப்ளேவரில் நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைய தேவையில்லை, நல்லாவே கிரேவி பதத்தில் நமக்கு கிடைச்சிரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை தூவி மட்டும் இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த
5 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மல்லி இலை தூவி இறக்குறது தான் பாக்கி. மற்றபடி இந்த டிஷ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சூப்பராக 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க வித் சூப்பர் டேஸ்ட்டில். அந்தளவுக்கு எளிமையான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியை வந்து அடிக்கடி நீங்கள் பயன்படுத்திக்கணும். முருங்கைக்கீரை எங்கெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சோ அல்லது இந்த மாதிரி மசியல் செஞ்சோ நீங்கள் சாப்பிடலாம். முருங்கை இலையில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. வாழைப்பழத்தை விட 15 மடங்கு பொட்டாசியம் இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட இந்த முருங்கை இலையில் எலும்பை வலுவாக்கக்கூடிய கால்சியம் அதிக அளவில் இருக்குது. வாரத்துக்கு சில முறை உணவில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய, ஆற்றல் அதிகமாக தரக்கூடிய ஒரு நல்ல இரத்த சுத்திகரிப்பு தன்மை கொண்ட மூலிகைன்னு சொல்லலாம். இது வந்து கல்லீரலை சுத்தப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலோட ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை நீக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.